வீடியோவை தொடர்வதற்கு முன்பு நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதியதாக வந்துள்ள நண்பர்களிடம் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெறும் வீடியோவை மட்டும் பார்த்துவிட்டு போய்விடாதீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாருங்கள், இப்போது வீடியோவை தொடங்கலாம். நான் என் கணவருடன் மருத்துவமனையின் காத்திருப்பு பகுதியில் உட்கார்ந்திருந்தேன். மிகவும் கவலையாக இருந்தேன். என் கணவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார். நான் அவர் மீது ஒரு பார்வை வீசிவிட்டு உடனே வேறு பக்கமாக பார்த்தேன். நான் அங்கு மிகவும் சங்கடமாக உணர்ந்தேன். இந்த மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர், கைனோகாலஜிஸ்ட் ஒரு ஆண் டாக்டர் என்று கேள்விப்பட்டதிலிருந்து என்னால் அவரிடம் எப்படி சிகிச்சை பெற முடியும்? அவர் என்னிடம் எப்படி கேட்பார்? என்ன சொல்வது? நான் அவருக்கு எப்படி பதிலளிப்பது என்பது எனக்கு தெரியவில்லை. நான் என் கணவரிடம் பெண் மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றுக்கொள்ளச் சொல்லியிருந்தேன். ஆனால் அவரோ இந்த மருத்துவரை பற்றிதான் கேள்விப்பட்டிருப்பதாகவும் இந்த டாக்டரின் கைகளில் மந்திரம் இருப்பதாகவும் இன்று வரை அவர் சிகிச்சை அளித்த எந்தவொரு பெண்ணிடமும் அவர் தோல்வியடைந்ததே இல்லை என்றும் கூறினார். நான் மிகவும் கவலையாக இருந்தேன். அப்போது திடீரென நர்ஸ் காத்திருப்பு அறைக்கு வந்து, மிஸ்டர் யாமினி யார் என்று கேட்டார். என் கணவர், அவர் என் மனைவி, நான் மிஸ்டர் சா ஈர ஆக் கண்ணா என்றார். நான் சிராகின் கையை பிடித்தேன். அவரும் என் அருகில் நின்றிருந்தார். ஆனால் நர்ஸ், டாக்டர் நோயாளியை மட்டுமே பரிசோதிப்பார், உள்ளே வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என்றார். இதை கேட்டதும் எனக்கு இன்னும் பயம் அதிகமாகியது. சிராக் என்னுடன் டாக்டர் அறைக்குள் வரவேண்டும் என்று நான் விரும்பினேன். சிராக் என் கையை விடுவித்துவிட்டு, பயப்படத் தேவையில்லை, டாக்டர் சொல்வதையெல்லாம் கவனமாக கேட்டு அவருக்கு சரியான பதிலளி என்றார். ஆனால் ஒரு ஆணிடம் இதை பற்றி எப்படி பேசுவது என்று நான் மிகவும் கவலைப்பட்டேன். நான் கிராமத்தை சேர்ந்தவள். ஆனால் திருமணத்திற்குப் பிறகு சிராக்குடன் நகரில் வசிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் என் பின்னணி கிராமம்தான். அதனால்தான் நான் மிகவும் தயங்கினேன். நான் நர்சுடன் டாக்டர் அறைக்குச் சென்றேன். நர்ஸ் என்னை டாக்டர் அறைக்குள் அழைத்துச் சென்றார். எனக்கு முன்னால் அமர்ந்திருந்த டாக்டரைப் பார்த்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனெனில் என் கணவர் இவர் மிக அனுபவமிக்க டாக்டர் என்றும் இன்று வரை அவர் கைகளில் எந்த கேசும் கெட்டதில்லை என்றும் சொல்லியிருந்தார். அப்படியென்றால் அவரது வயது அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் அவரோ ஒரு இளைஞராக இருந்தார். சிராகின் வயதை ஒத்தவராகவே இருந்தார். என்னை பார்த்ததும் அவர் தனக்கு எதிரே இருந்த நாற்காலியில் உட்காரச் சொன்னார். சைகை செய்தாள். நான் அவளுக்கு எதிரே அமர்ந்தபோது அவர் செவிலியரை வெளியேறச் சொன்னார். நான் நோயாளியை பரிசோதிக்க வேண்டும் என்றார். செவிலியர் அறையை விட்டு வெளியேறத் தொடங்கியதும் என் இதயம் இன்னும் படபடத்தது. கதவை பூட்டிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியேறினார். முதலில் அந்த மருத்துவர் என்னை தலைமுதல் கால் வரை மிகவும் கவனமாக பரிசோதித்தார். பிறகு மருத்துவர், திருமணமான எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என்று கேட்டார். நான் 5 ஆண்டுகள் என்றேன். பிறகு அவர், கருத்தரிப்பதற்காக நீங்கள் எப்போது முதல் மருந்துகளை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்கத் தொடங்கினார். நான் கடந்த 1 வருடமாக என்றேன். அவர், இதற்கு முன்பு கர்ப்பமாக இருந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். நான், திருமணமான 1 வருடத்திற்குப் பிறகே நம்பிக்கை பிறந்தது. ஆனால் என்னால் அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லை என்றேன். என் குழந்தை இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே என் வயிற்றிலேயே கொல்லப்பட்டது என்பதை என்னால் மருத்துவரிடம் சொல்ல முடியவில்லை. இதை கேட்ட அவர் சரி என்றார். சிறிது நேரத்திற்குப் பிறகு, நீங்கள் எதிரே உள்ள படுக்கையில் படுங்கள், நான் உங்களை பரிசோதிக்க வேண்டும் என்றார். இதைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். நான் உங்களிடம் பரிசோதனை செய்து கொள்ள முடியாது என்றேன். இதைக் கேட்டு அவர் சிறிது நேரம் என்னை உற்று பார்த்துவிட்டு, ஏன், என்ன ஆயிற்று? நீங்கள் ஒரு ஆண் மருத்துவரிடம் சிகிச்சை பெற வருகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் வார்த்தைகளில் கிண்டல் இருப்பது போல் எனக்கு தோன்றியது. உங்கள் இடத்தில் ஒரு பெண் மருத்துவரையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றேன். அவர் பேசத் தொடங்கினார். எனது நோயாளிகளிடம் நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாது, எப்படி பரிசோதிக்க வேண்டும், எப்படி பரிசோதிக்கக் கூடாது என்பதை நீங்களா எனக்குச் சொல்லப் போகிறீர்கள்? இங்கு வரும் ஒவ்வொரு பெண்ணையும் நான்தான் பரிசோதிக்கிறேன். இதற்கு முன்பு யாருக்கும் எந்த பிரச்சினையும் இருந்ததில்லை. உங்களுக்குத்தான் இவ்வளவு பிரச்சினை என்றால் நீங்கள் இங்கு வந்திருக்கக் கூடாது. தேவையில்லாமல் என் நேரத்தை வீணடிக்கிறீர்கள். இவ்வாறு கூறிவிட்டு மருத்துவர் இன்டர்காம் மணியை அடித்தார். செவிலியர் அறைக்குள் வந்தார். மருத்துவர் சிராகை உள்ளே அழைத்தார். பின்னர் மருத்துவர் தனக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமருமாறு சைகை செய்தார். மருத்துவர், உங்கள் மனைவி என்னிடம் சிகிச்சை பெறத் தயாராக இல்லை. நான் இங்கு ஒரு பெண் மருத்துவரை வைத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நான் உங்களை பரிசோதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லை என்றால் என் நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றார். இதைக் கேட்டு சிராக் என்னை முறைத்து பார்த்தார்.
மருத்துவர், நீங்கள் இவரை உங்களுடன் அழைத்துச் செல்லலாம். முதலில் உங்கள் மனைவி என் மூலம் சிகிச்சை பெற விரும்புகிறாரா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். பிறகு அவளுக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போது நீங்கள் அழைத்து வரலாம் என்றார். சிராக் என்னை முறைத்து பார்த்து கொண்டே எழும்படி கூறினார். நான் அமைதியாக கீழே பார்த்து கொண்டே இருந்தேன். வீடு திரும்பும் வழியில் முழுவதும் வண்டி ஓட்டிக்கொண்டே சிராக் என்னிடம் பேசிக்கொண்டே இருந்தார். கடந்த 4 ஆண்டுகளாக உனக்கு எவ்வளவோ சிகிச்சை அளித்துவிட்டேன், ஆனால் உன்னால் கருத்தரிக்க முடியவில்லை. நான் எல்லா இடங்களிலும் ஏமாந்துவிட்டேன். இந்த மருத்துவரால் குழந்தை பிறக்கும் என்று உத்தரவாதம் தர முடியும். இந்த வழக்கு எப்போதுமே தோல்வியடையாது. அதனால்தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். ஆனால் உன் நடத்தை இப்படித்தான் தொடர்ந்தால் இனி உன்னை என்னால் தாங்க முடியாது. உன்னை என் வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுவேன். என் குடும்பத்திற்காக நான் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை அவசரமாக தேவை என்பதை நீ நன்றாக அறிவாய். இந்த ஆண்டிற்குள்ளாக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். நான், சிராக், திருமணமான சில மாதங்களுக்குப் பிறகு நான் கர்ப்பமாகத்தான் இருந்தேன். ஆனால் அந்த சமயத்தில்தான் நீங்கள் என்னை மிகவும் துன்புறுத்தினீர்கள் என்றேன். நீ ஏன் என்னை கருக்கலைக்கச் செய்தாய்? என்னால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது என்றால் அது உன் தவறு, என்னுடையது அல்ல. இப்போது ஒரு ஆண் மருத்துவரிடம் நான் சிகிச்சை பெற வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். இன்று நான் கோபத்தால் கொதித்துக் கொண்டிருந்தேன். எந்த ஆண் மருத்துவரிடமும் நான் இதுபோன்ற சிகிச்சையை பெறமாட்டேன் என்று சிராகிடம் தெளிவாகச் சொல்லிவிட்டேன். என் பேச்சைக் கேட்ட சிராக்காரின் வேகத்தை மிகவும் அதிகரித்தான். என் இதயம் ஏற்கனவே பயந்து போயிருந்தது. அவன் இதை கோபத்தில்தான் செய்கிறான் என்பது எனக்குத் தெரிந்ததால்தான் நான் அமைதியாகி வெளியே பார்க்கத் தொடங்கினேன். ஆனால் அவன் மிக வேகமாக வண்டி ஓட்டியதால் நான் பயந்துவிட்டேன். காரை குறையுங்கள் என்று அவனிடம் சொல்லியிருந்தால் அவன் இன்னும் வேகத்தை அதிகரித்திருப்பான். இந்த 5 ஆண்டுகளில் கோபத்தில் அவன் பைத்தியக்காரத்தனமாக மாறிவிடுவான் என்பதையும் அதன் பிறகு அவனால் எதையும் பார்க்க முடியாது என்பதையும் நான் புரிந்து கொண்டிருந்தேன். சிராக்கின் கோபத்தை தாங்கிக் கொள்வது தவிர எனக்கு வேறு வழியும் இல்லை. நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவள். உண்மையில் நான் என் பெற்றோரின் ஒரே குழந்தை. சிறு வயதிலிருந்தே எங்கள் வீட்டில் வறுமையை பார்த்துள்ளேன். நான் சிறு வயதாக இருந்தபோது என் தந்தைக்கு விபத்து ஏற்பட்டு 2 கால்களும் முறிந்துவிட்டன. அதன் பிறகு என் தாய் மற்றவர்கள் வீட்டிற்கு வேலைக்குச் சென்றார். அப்பொழுதுதான் எங்கள் வீட்டில் அடுப்பு எரிந்தது. அப்பா வாழ்வதற்கான ஆர்வத்தை முற்றிலுமாக இழந்துவிட்டார். எனக்கு 12 வயதான போது என் தந்தை இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றார். என் தாய் ஏற்கனவே மற்றவர்கள் வீட்டிற்கு வேலைக்குச் சென்று கொண்டிருந்தார். 5ஆம் வகுப்புக்கு பிறகு நான் படிப்பை நிறுத்திவிட்டேன். என் தாய் என்னை சொந்த காலில் நிற்க வைக்க முழு முயற்சி செய்தாலும் எனக்கு படிப்பில் துளியும் ஆர்வம் இருக்கவில்லை. என் தாய்க்கு எவ்வளவு பணம் கிடைத்தாலும் எப்படியாவது என் கட்டணத்தை செலுத்தி மேலும் படிக்க உதவினாள். கல்வி இல்லாமல் வாழ்க்கை ஒன்றுமில்லை என்று அவள் கூறினாள். என் வாழ்க்கை எப்படியோ போய்விட்டது. ஆனால் உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தர விரும்புகிறேன். படித்து சந்தோஷமாக இரு என்று தாய் கூறினாள். ஆனால் தாய் வேலைக்குச் சென்ற பிறகு நான் என் நண்பர்களுடன் சுற்றச் சென்று விடுவேன். இனிமேல் என் தாய் என்னை படிப்பு பற்றி தொந்தரவு செய்வதை நிறுத்திக் கொண்டாள். ஏனெனில் நானும் இனி படிக்க மாட்டேன் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இப்போது வாழ்க்கை இப்படியே கடந்து நான் 20 வயதை எட்டினேன். அம்மாவின் தோழி ஒருவர் திருமணத்திற்குப் பிறகு நகரில் வசிக்கத் தொடங்கினார். அம்மாவின் தோழியின் தாய் வீடு எங்கள் கிராமத்தில்தான் இருந்தது. ஒருமுறை அவர் கிராமத்திற்கு வந்தபோது என் தாயை சந்தித்தார். தனது ஒரே மகனான சிராக்கிற்காக என்னை விரும்பினார். எங்களிடம் கொடுக்க ஒன்றுமில்லை என்று என் தாய் அவரிடம் கூறிய போதிலும் அம்மாவின் தோழிக்கு என்னை மிகவும் பிடித்துவிட்டது. அதன் பிறகு அவர், அம்மா உடல்நிலை சரியில்லாமல் போகவே எனது தாயின் சுமையை குறைக்க அவர் என்னை தன் மகன் சிராகுடன் திருமணம் செய்து வைத்தார். சிராகுடனான திருமணத்திற்குப் பிறகு 5 மாதங்கள் மட்டுமே ஆன நிலையில் என் தாய் இறந்துவிட்டார். இதை நினைத்துக் கொண்டிருந்த போதே கார் கட்டிடம் அருகே நின்றது. நான் இறங்குவதற்குள் சிராக்காரை விட்டு வெளியேறி கதவை பலமாக அடைத்துவிட்டு வீட்டுக் கதவை திறக்கத் தொடங்கினான். இதை பார்த்ததும் இன்று மீண்டும் என் முறைதான் என்பதை புரிந்து கொண்டேன். இந்த மனிதன் மனநலம் சரியில்லாதவன் என்று நான் நினைத்தேன். திருமணமானதிலிருந்து எனக்கு வாழ்க்கையில் எந்த சுகமும் கிடைக்கவில்லை. நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் என் கையை பிடித்து படுக்கையில் தள்ளிவிட்டு, நீ உன் நாக்கை அதிகம் பயன்படுத்தக் கற்றுக்கொண்டு விட்டாய். எனக்கு இது பிடிக்காது என்பதை நீ அறிவாய். நான் சொல்வதை கவனமாக கேட்பாயாக. நாளை மீண்டும் உன்னை அதே டாக்டரிடம் அழைத்துச் செல்வேன் என்று கூறத் தொடங்கினான். 1 மாதத்திற்குள் நான் சிராக் மீது சோர்வடைந்துவிட்டேன். இந்த 1 மாதத்தில் அவனிடம் அழுது அழுது ஓய்ந்துவிட்டேன். அவன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படுவான். நான் அவனிடம் கைகூப்பி அழுது மன்னிப்பு கேட்கும் வரை அவன் சமாதானமடைய மாட்டான்.
1-2 முறை அவன் என் மீது கையை உயர்த்தியும் இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு கோபம் வருமென்றால் என் மீது கை வைப்பான். சில சமயம் இஸ்திரி சரியாக செய்யவில்லை என்பான், சில சமயம் நல்ல டீ செய்யவில்லை என்பான். நான் என் சிறந்த முயற்சிகளை செய்திருந்தேன். திருமணமான சில மாதங்களுக்குப் பிறகு நான் முதல் முறையாக கர்ப்பமானபோது சிராக் என்னுடன் நடந்து கொண்ட முறையை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அந்த நாட்களில் நான் பலவீனமாக உணர்ந்தபோது என் மாமியார் என்னை அருக உள்ள கிளிக்கிற்கு அழைத்துச் சென்றார். டாக்டர் சில பரிசோதனைகளை செய்துவிட்டு நல்ல செய்தியை கூறினார். இதை கேட்ட எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. சிராகும் இதை கேட்டு சந்தோஷப்படுவான், தன் நடத்தையையும் மாற்றிக்கொள்வான் என்று நினைத்தேன். ஆனால் அது என் தவறு. என் மாமியார் இந்த செய்தியை சிராக்கிடம் சொன்ன உடனேயே அவன் கண்கள் சிவக்கத் தொடங்கின. அவன் தனக்குள் கோபத்தை அடக்கிக் கொள்வது போல் எனக்கு தோன்றியது. அவன் உள்ளுக்குள் கோபத்தை விழுங்கிக் கொண்டிருந்தான். இதை பார்த்த நான் பயந்து போனேன். இந்தச் செய்தியைக் கேட்டு அவன் ஏன் கோபப்பட்டான் என்பது எனக்கு புரியவில்லை. இரவில் நான் அறைக்கு வந்தபோது அவன் அளவுக்கு அதிகமாக புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். நான் அறைக்குள் நுழைவதை பார்த்ததும், நம் திருமணம் நடந்து சில மாதங்களே ஆகிறது, அதற்குள் உனக்கு குழந்தை வேண்டுமா? கிராமத்து முட்டாள் படிக்காத பெண்ணே, நான் இன்னும் குழந்தையின் பொறுப்பை ஏற்கத் தயார் இல்லை என்று கூறினான். அவன் வாயிலிருந்து இதைக் கேட்ட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இது கடவுளின் பரிசு, கடவுளின் விருப்பப்படியே நடக்கும் என்று நான் கூறினேன். இதைக் கேட்ட சிராக், ஆனால் என் விருப்பப்படியே என் குழந்தை பிறக்கும், கடவுளின் விருப்பம் என்னிடம் பலிக்காது, நான் நினைப்பதுதான் நடக்கும், எனக்கு இப்போது குழந்தை வேண்டாம் என்று கோபமாகச் சொன்னான். சிராக்கின் வாயிலிருந்து இதைக் கேட்ட எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இப்போது தனக்கு குழந்தை வேண்டாம் என்றும், தன் திருமண வாழ்க்கையை இன்னும் 1 வருடத்திற்கு அனுபவிக்க விரும்புவதாகவும், நாளை உன்னை மருத்துவமனை அழைத்துச் சென்று கருக்கலைப்பு செய்வேன் என்றும் கூறினான். இதைக் கேட்டு சிராக்கிடம் திரும்பிய நான், சிராக், என்னால் இதை செய்ய முடியாது. இன்னும் இந்த உலகத்திற்கு வராத குழந்தையின் உயிரை நான் எப்படி எடுப்பது? நான் இந்த குழந்தையை பெற்றெடுக்க விரும்புகிறேன் என்றேன். உடனே சிராக் கோபமாக, அது என் குழந்தை, அதை நான் முடிவு செய்வேன், நான் அதை இன்னும் இந்த உலகத்திற்கு கொண்டுவர விரும்பவில்லை என்று கத்தினான். இவ்வளவு கூறிவிட்டு அவன் விளக்கை அணைத்துவிட்டு திரும்பி படுத்துக்கொண்டான். ஆனால் என்னால் அந்த இரவில் தூங்கவே முடியவில்லை. காலையில் சிராக் விழிப்பதற்கு முன்பே நான் எழுந்து அறையை விட்டு வெளியேறினேன். வெளியே சென்று நான் என் மாமியாரிடம் நடந்த அனைத்தையும் கூறினேன். சிராக் அறையிலிருந்து வெளியே வந்து என்னை வெளியே செல்ல சொன்னபோது என் மாமியார், சிராக், அவள் எங்கு செல்ல மாட்டாள், அந்த குழந்தையைக் கொல்ல நினைத்தால் கூட உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கூறினார். சிராக் கோபமான பார்வையுடன் என் மாமியாரை பார்த்ததுடன் என்னை பார்த்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். அதன் பிறகு அவன் 2 நாட்கள் வீடு திரும்பவில்லை. அவன் கோபத்தில் எதையும் செய்துவிடுவான் என்பதால் எனக்கு சிராக் மீது கவலை வரத் தொடங்கியது. என் மாமியார் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவளும் கவலையோடுதான் காணப்பட்டாள். 2 நாட்களுக்குப் பிறகு அவன் திரும்பிய போது அவன் கண்கள் இன்னும் கோபத்தால் சிவந்திருந்தன. நான் அவனுக்கு முன் உணவை வைத்தபோது அவன் தட்டை எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு, என் கண்ணில் படாமல் தூரப் போய்விடு என்றான். என் மாமியாரும் இதை பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னை அறைக்குச் செல்லும்படி கூறினார். நான் என் அறைக்குச் சென்று சத்தமாக அழுதேன். என் மாமியார் இரவு முழுவதும் அவனிடம் மிகுந்த அன்போடு புரிய வைக்க முயன்றார். ஆனால் அவன் முற்றிலும் அமைதியாக இருந்தான். ஆனாலும் அவன் அமைதியின் அர்த்தம் என்னவென்று நான் நன்றாகவே அறிந்திருந்தேன். இனி அவன் கூறுவதை எதிர்த்துப் பேசப் போவதில்லை என்றும், குழந்தை அவனுடையது, அவன் அதை வைத்துக் கொள்ளட்டும் அல்லது கொன்றுவிடட்டும் என்றும் நான் ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் அறைக்குள் வந்தான். நான் அவனிடம் அவன் விரும்புவதை எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சொல்ல முயன்றேன். ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை. அவன் என் கையை பிடித்து தரையில் தள்ளிவிட்டு என் வயிற்றில் பலமாக அடிக்கத் தொடங்கினான். நான் அலறிக்கொண்டே இருந்தேன். இந்த பிரச்சனையை நான் மிக எளிதராக முடிக்க நினைத்தேன். ஆனால் நீ என்னுடன் சண்டையிட்டால் இந்த முறையில்தான் நான் இந்த பிரச்சனையை முடிப்பேன் என்பதை மறந்துவிட்டாய் என்று அவன் கூறினான். என் மாமியார் எங்கள் அறை கதவை தட்டிக்கொண்டே இருந்தார். என் அலறலால் அறை அதிரத் தொடங்கியது. என் அலறலை கேட்டு பதறிப்போன அவர் கதவருகே அழுது கொண்டே நின்று கொண்டு, தயவு செய்து கதவைத் திறங்கள், இப்படிச் செய்யாதீர்கள் என்று சிராக்கிடம் கெஞ்சினார். ஆனால் சிராக் கதவை திறக்கவே இல்லை. என் உள்ளே இருந்த அந்த சிறிய உயிரை அவன் முழுமையாக அழிக்கும் வரை என்னை அடித்துக்கொண்டே இருந்தான். அன்பிற்குப் பிறகு அவன் கதவை திறந்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். என் மாமியார் ஓடி வந்து என் அருகில் வந்தார். ஆனால் என் நிலையைக் கண்டு அவர் மிகவும் பயந்து போனார். நான் இன்றே இறந்துவிடுவேன் என்று எனக்குத் தோன்றியது. என் மாமியார் அழுது கொண்டே சிராக் அருகில் சென்று கைகூப்பி, கடவுளுக்காகவாவது அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல் என்று கெஞ்சினார். ஆனால் அவன் கல்லைப் போல உட்கார்ந்திருந்தான்.
எனவே என் மாமியாரே ஆம்புலன்ஸை வரவழைத்து என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். 3 நாட்கள் மருத்துவமனையில் இருந்துவிட்ட பிறகு வீடு திரும்பினேன். ஸ்ராக் என்னுடன் பேசுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டான். ஸ்ராக் என்னுடன் அதை செய்த பிறகு நானும் ஆக்ஜுதே பேசவே இல்லை. இந்த கல் நெஞ்சக்காரனின் முகத்தையே பார்க்கக்கூடாது என்று என் இதயம் விரும்பியது. இப்போது என் தவறை நினைத்து நான் வருந்துகிறேன். என் தாயின் பேச்சைக் கேட்டு ஏதேனும் படித்திருந்தால் நான் இந்த நிலைக்கு ஆளாகியிருக்க மாட்டேன். இந்த கல் நெஞ்சக்காரனின் முகத்தையே பார்க்க நான் விரும்பவில்லை. ஆனால் இப்போது நான் அலாதியற்றவளாகிவிட்டேன், இயலாமைக்கு ஆளாகிவிட்டேன். இந்த மனிதனின் தயவில்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் தலையில் கை வைக்க என் தந்தையோ தாயோ இல்லை, கல்வியும் இல்லை. ஸ்ராக் எனது இந்த இயலாமையைத்தான் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருந்தான். ஆனால் என் மாமியார் மிகவும் நல்லவர். அவர் என்னை கவனித்துக் கொண்டார். ஆனால் அவரும் இப்போது வயதாகி பல நோய்களால் பாதிக்கப்பட்டுவிட்டார். ஒரு நாள் ஸ்ராக் நிஜே என்னிடம் வலிய வந்து பேசத் தொடங்கினான். எனக்கு ஸ்ராக்குடன் பேச விருப்பமில்லை. ஆனாலும் வேறு வழியில்லை என்பதால் என் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு அவனுடன் பேசத் தொடங்கினேன். குழந்தை வேண்டாம் என்பதால் ஸ்ராக் பல்வேறு மருந்துகளை என்னை 1 வருடமாக உட்கொள்ளச் செய்தான். இந்த காலகட்டத்தில் என் மாமியாரும் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றார். அவர் சென்றபோது நான் முற்றிலும் தனித்துவிட்டதாக உணர்ந்தேன். சிராக் சுதந்திரம் அடைந்துவிட்டான். தன் தாயின் முன்னால் அவன் கொஞ்சம் அடங்கி நடந்தான். ஆனால் இப்போது அவன் சுதந்திரமாகிவிட்டான். இப்போது அவன் தினமும் என் மீது கையை உயர்த்தினான். சில சமயம் கத்துவான், சில சமயம் பாத்திரங்களை உடைப்பான். பின்னர் இப்போது தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அவன் கூறினான். இதைக் கேட்ட என் இதயம் வதங்கியது. ஏனெனில் ஸ்ராக் தான் என் குடலில் குழந்தை பெறும் ஆசையையே முற்றிலுமாக அழித்திருந்தானே. அவன் எனக்கு மருந்து கொடுப்பதை நிறுத்திவிட்டிருந்தான். ஆனாலும் நான் கர்ப்பமடையவில்லை. 2வது வருடமும் கடந்து சென்றது. பிறகு ஸ்ராக் என்னை ஒரு பெண் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான். உங்கள் முதல் கர்ப்பத்தில் ஏதோ பிரச்சனை இருந்ததால் இனி உங்களால் எப்போதுமே தாயாக முடியாது என்று மருத்துவர் கூறினார். என் கணவன் எனக்கு இழைத்த கொடுமைகளும் அநீதிகளும் காரணமாக கடவுள் என்னிடமிருந்து இந்த பாக்கியத்தையும் பறித்துவிட்டான். அதன் பிறகு ஸ்ராகிற்கு ஏன் அந்த குழந்தை வேண்டும் என்ற ரகசியமும் என் முன்னால் உடைந்தது. உண்மையில் என் மாமியார் ஸ்ராகின் பெயருக்கு பதிலாக தனது சொத்து அனைத்தையும் தனது பேரன் அல்லது பேத்தி பெயரில்தான் எழுதி வைத்திருந்தார். அதனால்தான் ஸ்ராகிற்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டது. ஏனெனில் ஸ்ராகிற்கு குழந்தை பிறக்கும் வரை சொத்து முழுவதும் அரசின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும். ஸ்ராகிற்கு குறிப்பிட்ட செலவுத் தொகை மட்டுமே வழங்கப்படும். கோபமடைந்த சிராக் ஒரு நாள் என்னிடம் இதையும் கூறிவிட்டான். அவனுக்கு வாரிசு தேவைப்படவில்லை, சொத்துதான் தேவைப்பட்டது. பின்னர் மருத்துவர் சொன்ன அந்த விஷயம் ஸ்ராகிற்கு தெரிந்ததும் அவன் என்னை அவரிடம் அழைத்துச் சென்றான். பிறகு மருத்துவர் என்னை ஒரு இருட்டறைக்கு அழைத்துச் சென்று ஊசி போடப்பட்டதால் நான் மயக்கமடைந்தேன். அதன் பிறகு நான் எவ்வளவு காலம் மயக்கத்தில் இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மீண்டும் மயக்கம் தெளிந்து விழித்தபோது நான் ஒரு மருத்துவமனையின் தனிப்பட்ட அறையில் இருந்தேன். என் கையில் ட்ரிப், செலைன் ஏற்றப்பட்டிருந்தது. என் உடல் உயிரற்றது போல் உணர்ந்தாலும் எனக்கு எதுவும் ஞாபகமில்லை. கொஞ்ச நேரத்திற்குப் பிறகு அதே டாக்டர் அறைக்குள் வந்தார். போனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். ஆம், எல்லா வேலையும் சரியாக முடிந்துவிட்டது. அடே, உன் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். 9 மாதங்களில் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இதைக் கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியில் மயக்கமே வந்துவிட்டது. நான் இந்த மருத்துவமனையில் எவ்வளவு காலமாக மயக்கத்தில் இருந்தேன், எனக்கு என்ன நடந்தது என்பது கூட எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொன்றாக கேள்விகள் என் மனதில் சுழலத் தொடங்கின. அந்த டாக்டர் நான் விழித்திருப்பதை பார்த்துவிட்டு, இப்போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று என்னிடம் கேட்டார். நான் கோபமாக அவரிடம், நீங்கள் இப்போது யாரைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள்? யாருக்கு கர்ப்பம் என்று கேட்டேன். டாக்டர் என் பேச்சைக் கேட்டு சிரித்துவிட்டு, உங்கள் சிகிச்சைதான் நடந்து கொண்டிருக்கிறது, உங்கள் கணவரின் அனுமதியை பெற்றுத்தான் என்றார். நான் எப்போது முதல் மயக்கத்தில் இருக்கிறேன்? என்னுடன் என்ன செய்யப்பட்டது? எனக்குச் சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு பெண் டாக்டர் என்னால் எப்போதுமே தாயாக முடியாது என்று சொல்லியிருந்தாரே என்றேன். அதற்கு அவர், நீங்கள் 2-3 நாட்களாக மயக்கத்தில் இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுடன் டெஸ்ட் டியூப் பேபி ஆஃப் IVF முறையைச் செய்துள்ளோம். உங்கள் கணவருக்கு ஒரு குழந்தை வேண்டும், அது இயற்கையாக நடப்பது கடினம் என்பதால்தான் நாங்கள் இதெல்லாம் செய்தோம் என்றார். இதைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வடியத் தொடங்கியது. இப்போது எனக்கு ஸ்ராக் மீது வெறுப்பு ஏற்பட்டது. தனது வாதத்தை நிலைநாட்ட அவன் எந்த எல்லை வரை செல்வான் என்பது எனக்கு அப்போதுதான் புரிந்தது. ஆனால் அதற்குப் பிறகு நடந்ததையெல்லாம் நான் கடவுளின் அதிசயம்தான் என்று சொல்ல வேண்டும். அந்த இடத்தில் குழந்தை இறந்துவிட்டது. அந்த பிள்ளையை 1 நிமிடம் கூட பார்ப்பது என் பாக்கியத்தில் இல்லை.
அந்த நேரத்தில் அவன் இறந்துவிட்டான். அவனது மரணத்தைப் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. சிராக் பேசும் விதம், அதாவது அவன் தன்னை கடவுளை விட உயர்ந்தவனாக கருதத் தொடங்கினான். எனவே கடவுளுக்கு இப்படிப்பட்டவர்களை பிடிப்பதில்லை, ஏனெனில் வாழ்க்கை மற்றும் மரணம் மீது கடவுளுக்கு மட்டுமே உரிமை உண்டு. அவன், என் விருப்பத்தில்தான் என் குழந்தை பிறக்கும், என் விருப்பத்தில்தான் என் குழந்தை பிறக்காது என்று கூறுவான். ஆனால் கடவுளின் விருப்பமின்றி ஒரு இலை கூட அசையாது என்பதை அவன் மறந்துவிட்டான். என் மகனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். சிராக்கும் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டு அவனது இறுதிச் சடங்குகளும் செய்யப்பட்டன. ஆனால் என் கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் துளி கூட வரவில்லை. சிராக்கின் மரணத்தால் எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால்தான் என் கண்ணில் கண்ணீர் வரவில்லை என்றும் அனைவரும் நினைத்தனர். ஆனால் சிராக்கின் பிரிவில் எனக்கு துக்கமில்லை. சிராக் சென்ற பிறகு வாழ்க்கை மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. என் மகனை மனதார வளர்க்கத் தொடங்கினேன். என் மாமியார் இறப்பதற்கு முன்பு தனது சொத்து அனைத்தையும் தனது பேரன் அல்லது பேத்திக்கு மாற்றிவிட்டார். அது இப்போது என்னிடம் சட்டப்பூர்வமாக வந்துவிட்டது. வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் தீராத அளவுக்கு சொத்து இருந்தது. இப்போது என் மகனை என் வாழ்க்கையின் நோக்கமாக்கிக் கொண்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதை எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி.